ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீட்டில் என்னென்ன பிரசாதம் பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் ஒரு 6 டம்ளர் பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அந்த மாதிரி நல்லா காட்டன் துணியில் நல்லா விரித்து கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் தான் நான் மாவு அரைச்சி எடுத்தேன். ஸோ அதனால் நான் 4 மணி நேரம் ஊற வச்சேன். ஸோ இந்த மாதிரி அரிசி மாவு ஒரு 4 தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அரைச்சி எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மாவு நைஸாக இருந்ததுன்னா நமக்கு பட்சணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தேங்குழல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்குழலுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 ஸ்பூன் உளுந்தம் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்த மாவும் கூட உளுந்த பருப்பை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஸோ மாவு நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜீரகம், உப்பு, அப்புறம் நம்ம வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைய வேண்டியதுதான். ஸோ இந்த மாவை நம்ம முதல் நாளே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அன்னைக்கு நம்ம பண்டிகை அன்னைக்கு நம்ம பலகாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தட்டைக்கு மாவு 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாவு இருந்தாலே நமக்கு எந்த ஒரு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இது பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலை போடுற அளவுக்கு நமக்கு பதம் வரணும். ஸோ அந்த சூடு வரைக்கும் நம்ம வந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மாவு. ஸோ இந்த வறுத்த மாவை எடுத்துகிட்டுருக்கேன். ஒரு டம்ளர் மாவு தான் வறுத்துருந்தேன். ஸோ 1 டம்ளர் மாவு வறுத்து எடுத்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, அப்புறம் காரத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் முறுக்குக்கும் கூட எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். சீடைக்கும் கூட தட்டைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைய வேண்டியதுதான். ஸோ மாவு மட்டும் பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். ஸோ தட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சூடாக நம்ம கடாயில் சூடாக இருக்கும்ல, அந்த எண்ணெயும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு கண்ணாடி பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் தட்டை தட்டுறதுக்கு. ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம அந்த ஹோல் போட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா பொரிஞ்சு அந்த இது அடங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ தட்டை முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டை முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான தட்டை முறுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்து சீடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சீடைக்கும் நான் இந்த மாதிரி 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஜீரகம், நம்ம வெண்ணெய், அப்புறம் இது தேங்காய் சீடை அப்படிங்கிறதுனால நம்ம தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காயோட அந்த நார் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இல்லைனா கொஞ்சம் நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம மாவு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மாவு செய்ய வேண்டியது தான். ஸோ சீடை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சின்ன சின்னதாக உருட்டி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். சீடைக்கு வந்து நான் மாவு வறுக்கலை. ஸோ அந்த வறுக்காமல் தான் நான் அந்த பச்சை மாவு தான் எடுத்து நான் சீடை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா உள்ளே எல்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போ சீடையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சீடை எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் படிக்குளம் வாசலை வரைஞ்சிட்டு அப்புறம் பாதமாக வரைஞ்சாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு பூஜைக்கு வந்து தாமரைப்பூ கிடச்சிது. ஸோ அதனால் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரை வந்து நான் தாமரைப்பூவில் வந்து உட்கார வச்சுட்டேன். ஸோ அன்னைக்கு ஸ்லோகம் பாட்டெல்லாம் பாடி நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் செஞ்ச பிரசாதங்கள் எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிட்டோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம், அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு தாம்பூலம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு குழந்தைங்களும் வந்து நாங்களே ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பருப்பு நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.